இந்த நாளிலே நாம் யாக்கோபின் ஜெபத்தை குறித்து கொஞ்ச நேரம் தேவ சமூகத்திலே தியானிக்க போகிறோம். தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வார்த்தைகளை எழுதி இருதயத்தில் உள்வாங்கி அதை மெடிடேட் பண்ணி, ஈசாக்கு மெடிடேட் பண்ணி ஜெபம் பண்றவர். நம்ம தியானித்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். வசனத்தை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் உகந்ததா, ஆமென், என்ன சொல்ல, நல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரேயராக இருக்கும் நம்முடைய ஜெபங்கள் வசனத்தை வச்சு. ஆமாம், அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார் வார்த்தைகளை வைத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபை குறித்து நமக்கு தெரியும், அதிகம் பேசப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் யாக்கோபு. ஆமாம், நம்முடைய சபையிலேயே அதுலேயும் 2018 ஆண்டில் ஒரு 3-4 வாரங்கள் ஃபுல்லாக யாக்கோபை வைத்து தான் ஆவியானவர் செய்தி கொடுத்துட்டே இருந்தார். அந்த டைம் தான் ஆண்டவர் இந்த பாட்டையும் கொடுத்தார். யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபுடைய ஸ்டோரியே அந்த பாட்டில் இருக்கும். யாக்கோபுடைய ஸ்டோரியில் நம்ம ஸ்டோரி அப்படி தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அதனால் அதிகமாக பேசப்பட்ட பகுதி. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பேசும்போது அது எப்படி இருக்கும்னா, அது ஊற்றில் பழைய தண்ணி வராது, புதிய தண்ணி தான் வந்துட்டே இருக்கும். கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆபிரகாமுடைய ஜெபத்தை பார்க்கும்போது ஆபிரகாமுடைய ஜெபம் தான் டாப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அப்படியே ஈசாக்குடைய ஜெபத்தை பார்க்கும்போது, அடுத்து யாக்கோபுடைய ஜெபத்தை பார்த்தா எல்லா ஜெபங்களுமே, ஆமென், ஹல்லேலூயா, எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த காரியங்கள் நமக்கு உதவ வேண்டும் என்பதை அவர் அறிந்ததுனால நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எனவே நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாக்கோபை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கூடார வாசி என்று. ஆமா, 25-27 அதை வாசிங்க. ஆதியாகமம் 25-27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். கூடாரவாசியா இருந்தானா, புரியும்படி ஒரே லைன்ல சொல்லணும்னா, கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவன், கஷ்டம் தெரியாம வளர்க்கப்பட்டவன். கஷ்டம் தெரியாம வளர்ந்தவன் சொல்றதை விட கஷ்டம் தெரியாம வளர்க்கப்பட்டவன். தாயினுடைய சப்போர்ட், அம்மா சப்போர்ட் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. ஆமென். வீட்டுல யாருக்கு மதிப்புன்னா, வீட்டுல எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் வீட்டுல யாருக்கு மதிப்புன்னா, அம்மா சப்போர்ட் யாருக்கு ஜாஸ்தியா இருக்குதோ. இல்ல, யாக்கோபுடைய அவன் வளர்ந்த விதம், அவனுடைய சூழ்நிலை கஷ்டம் தெரியாம வளர்ந்ததுனால, கஷ்டம் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஜெபிக்கவே ஆரம்பிச்சான். ஆமென். யாக்கோபுடைய ஜெபம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா, கூடாரத்தில் இருந்து இல்ல, வனாந்திரத்தில் இருந்து. தாத்தா ஜெபிக்கிறவர், அப்பா ஜெபிக்கிறவர், பையன் இன்னும் ஜெபிக்கவே ஆரம்பிக்கல. ஏன்னா ஒரு கஷ்டமும் எல்லாமே சந்திக்கப்படுது. ஏசாவாவது கொஞ்சம் ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பு இது. ஏன்னா வேட்டையாட போறான், வேட்டையாட ஒன்னும் கிடைக்கலன்னா, ஏதாவது கடவுளே, என் தகப்பன் ஈசாக்கின் தேவனே, ஏதாவது ஒரு மிருகம் இல்லை, நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் வியாபாரம் பண்ண போகிறோம், ஒரு காய்கறியை கொண்டு வியாபாரத்தில் வைக்கிறோம், காலையில் போய் வச்சு கடையை திறக்கிறோம், ஒன்றுமே யாரும் வாங்கலைன்னாலே நம்ம உள்ளும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஆண்டவரே ஒருத்தரும் வரலையே, ஒரு பிஸ்னஸ்லையே. ஆமாம், இவனுக்கு அப்படி ஜெபிக்கிற சூழ்நிலை இல்லை. ஏன்னா கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டான். ஆனால் இனி அந்த ஜெப ஆவி அவன் மேலே ஊற்றப்படணும், அவனையும் ஜெபிக்க வைக்கணும். யாக்கோபு எப்பொழுது முதல் ஜெபிக்க ஆரம்பித்தான் என்றால், எப்பொழுது அவன் வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சதோ. ஆமென். யாக்கோபை ஜெபிக்க வைக்க அவன் வாழ்க்கையில ஒரு வனாந்திரம் அவசியமா இருந்தது. ஆண்டவர் கேட்கிறார், என் ஜனத்தை நான் வேற எப்படி நடத்தணும் நீ சொல்லு. கூடாரவாசி சந்தோஷம், குணசாலி சந்தோஷம், அம்மாவுக்கு ரொம்ப ஃபேவரட், எல்லாம் ரைட்டு தான். ஆனாலும் அவன் கண்கள் இன்னும் என்னை நோக்கி பார்க்கவே இல்லையே.
ஆகாரே, உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாகத்தால் அவன் நாவு வரல. தேவன் அனுமதித்தது எதுக்குன்னா அவன் ஜெபிக்கணும். யாக்கோபை ஜெபிக்க வைக்கிறதற்காக அவனுக்கு ஒரு வனாந்திரம் தேவைப்பட்டது. ஓசியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் நயங்காட்டி அவளை எங்கே அழைத்து கொண்டு போவேன்? வனாந்திரத்திலே. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. யாக்கோபோடு நல்ல மேட்ச் ஆகும். ஈசாக்கோடு மேட்ச் ஆகுதோ இல்லையோ? ஏன்னா நம்ம எல்லாம் நேச பிள்ளைகளா இருந்து வரல, நம்ம எல்லாம் கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்து வந்தவர்கள். ஈசாக்குன்னு அப்படி இல்லை, பிறக்கும் போதே நேச பிள்ளை. என்ன சொன்ன, அப்பா கிட்ட நோ சொல்லாதவர். தகப்பனிடத்துல ஈசாக்கு நோ சொல்லாததுனால ஈசாக்கு கேட்டதுக்கெல்லாம் பரலோகமும் நோ சொல்லல. நம்ம எல்லாம் நிறைய நோ சொன்னதுனால நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் நிறைய. அதனால நம்ம யாக்கோபு கூட நல்ல மேட்ச் ஆகும். நம்முடைய ஜெபம் எங்கிருந்து ஆரம்பித்தது? நம்மள ஜெபிக்க சொல்லி ஜெபிக்க வைப்பாங்களா, அதை சொல்லல. இருதயம் எங்கிருந்து கூப்பிட ஆரம்பித்தது? நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு வனாந்திரம் இருக்கும். அந்த வனாந்திரத்திற்காக அதுவரை இருந்த வாழ்க்கை வேற, அதன் பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற. அதன் பிறகு யாக்கோபின் வாழ்க்கை என்பது ஜெப ஜீவியமாய் மாறிற்று. ஏன் ஆண்டவரே ஏசாவுக்கு அனுமதிக்காத வனாந்திரத்தை யாக்கோபுக்கு அனுமதிச்சீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு வரிசையிலே கர்த்தர் யாக்கோபை நிறுத்த விரும்பினார். ஹல்லேலூயா. ஏசா நிக்கிற வரிசை வேற, ஆனால் கர்த்தர் யாக்கோபை நிறுத்த விரும்புகிற வரிசை என்பது வேற. இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில தேவன் ஒரு வனாந்திரத்தை அனுமதிக்கிறார் என்றால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்கிற ஒரு வரிசை இருக்கிறதே, அந்த வரிசையில தேவன் நம்மை நிறுத்த விரும்புகிறார். அதனாலதான் சொல்றேன், நான் யாக்கோபை சிநேகித்தேன். ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் என்கிற வார்த்தையை அப்படி வெறுமனே ஏசா வெறுத்துட்டார், யாக்கோபை சிநேகித்தார் அப்படி பார்க்க கூடாது. அதை எப்படி பார்க்கணும்னா, நான் யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்ல காரணம்னா, அந்த வரிசையில் யார் தான் வந்து நிற்கணும்? ஏசா தான் நிற்கணும். ஆனால் நான் யாக்கோபு நிற்கணும்னு விரும்புகிறேன். ஆர்டர் படி பார்த்தா யார் தான் நிற்கணும்? ஏசா தான் நிற்கணும். ஆனால் நான் எதை விரும்புகிறேன்? யாக்கோபு நிற்கணும்னு விரும்புகிறேன். அதனால கர்த்தர் ஏசாவின் வாழ்க்கையில வனாந்திரத்தை அனுமதிக்காமல் யாக்கோபின் வாழ்க்கையில வனாந்திரத்தை அனுமதித்தார். இந்த வனாந்திரம் என் ஜெப ஜீவியம் ஆரம்பித்த இடம். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய பிரேயர், நான் எப்பதிலிருந்து நானா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்? நம்ம லைஃபை திரும்பி பார்க்கணும். எனக்கு போய் இப்படி அனுமதிச்சிட்டீங்களே, நானா எப்பொழுது? சிம்சோன் மேல ஆவியானவர் இருந்தார், சிம்சோனுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனா எப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானா, அவன் வாழ்க்கையில வந்த ஒரு வெறுமை, கட்டப்பட்ட அப்படி கதறான். ஹல்லேலூயா. ஒரு ஆடு எப்பொழுது கதறும் தெரியுமா? அகப்படும் போது. அகப்படும் போது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது முறையிட்டார்கள்? பார்வோன் கொடுமையாய் அவர்களை நெருக்கின போது. சீஷர்கள் எப்பொழுது இயேசுவை எழுப்பினார்கள்? கடல் கொந்தளித்து படகு மூழ்க போகிறது என்ற நிலைமை வந்த போது. நாம் எப்பொழுது நம்முடைய சரியான பிரேயர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அப்ப என்ன ஜெபிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வனாந்திரம் தேவையா இருந்தது. என்ன ஜெபிக்க வனாந்திரம் என்றால் என்ன அப்படின்னா, வாழ தகுதி இல்லாத இடம். என்ன ஜெபிக்க வைக்கிறதற்கு எங்க அப்பா எப்பெல்லாம் சிக்காறாங்களோ அப்பெல்லாம் நான் அதுவரை ஜெபிக்காத அளவுக்கு உண்மையா ஜெபம் பண்ணுவேன். நான் ஊழியத்துக்கு என்னை 2007 கடைசியில் அர்ப்பணித்தாலும் என்னை முழுமையாக கம்ப்ளீட்டாக கர்த்தருடைய சித்தத்துக்கு என்று 2 மனம் இல்லாமல் கம்ப்ளீட்டா என்னை அர்ப்பணித்தது 2008 எங்க அப்பா மரண படுக்கையில் இருந்த போது. எனக்கு ஒரு வனாந்திரம் தேவையா இருந்தது. இல்லைன்னா இப்படி ஒரு பர்சன் இன்னைக்கு இல்லை.
அன்னைக்கு நான் 2 சிந்தை, நானும் எப்படி ஊழியம் செய்யலாம், ஒரு பாஸ்டர் பையங்கிறது மட்டும் தகுதியா இருக்குமா? இல்லையே. பாஸ்டர் பையனா ஈஸியா புல்பிட்டு கிடைக்கும். ஆனா அவங்க செஞ்ச ஊழியத்தை நான் பார்த்து வந்ததுனால அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அந்த பிரதிஷ்டை அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேற ட்ராக்கை பார்த்து போயிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் விரும்பினார், கர்த்தர் விரும்பினார். யாக்கோபை அந்த இடத்துல நான் ஒன்ன வச்சு பார்க்க விரும்பினேன், கர்த்தர் விரும்பினார். அதனால எனக்கு ஒரு வனாந்திரத்தை பர்பஸா தேவன் அனுமதித்தார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ஜெபிக்க வைக்கிறது நோக்கம். உங்க வாழ்க்கையில் ஒரு வனாந்திரத்தை அனுமதிக்கிறார்னா, உங்களை விட தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க, ஆனா உங்களை அதுல பார்க்க என் தகப்பன் விரும்புகிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். அவர் விரும்புறார். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா தெரியல, ஆனா உங்களை வச்சு இதுல வந்து உட்கார வச்சு பார்க்க விரும்புறார் ஆண்டவர். அதான் சொல்லு, யாக்கோபு விரும்பல. யாக்கோபு விரும்புறதெல்லாம் ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகம். அவர் விரும்பினது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அடுத்த தலைமுறை யாக்கோபின் தேவனும் என்று இவன் அறியப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் வாழ்க்கையில தேவன் வனாந்திரத்தை அனுமதிக்கிறது நான் விரும்புறது நடக்கிறதுக்கு இல்ல, என்னை குறித்து அவர் விரும்பினாரு. அந்த விருப்பம் யாக்கோபு வெளிப்படும் முன்னமே அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்திட்டார். யார்கிட்ட சொன்னார்? ரெபேக்காள்கிட்ட சொல்லிட்டார். அவன் முதல்ல வெளியே வந்தது தேவனுடைய விருப்பமா யாக்கோபா? தேவனுடைய விருப்பம். நான் பிறக்கும் முன்னமே என்னை குறித்து அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பம் தான் அவருடைய சித்தம். அது பிறப்பிக்கப்பட்டாய்விட்டது. என்னுடைய வளர்ச்சியை வைத்தல்ல அவர் திட்டம் எழுதுவது, அது பிறப்பிக்கப்பட்டது. எழுதுனதுதான் அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி என்னை பார்க்க விரும்புகிறார். ஆனால் நான் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை பார்க்காம அப்படி மாற மாட்டேன். அவர் கொஞ்ச நாள் எடுத்ததும் இல்ல வனாந்திரம். அப்படி தேவன் வனாந்திரத்துல சும்மாலாம் தர மாட்டார். பொறுத்து 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 கூப்பிடுவான். இல்ல வேற வழியே இல்லை. ஆண்டவர் அதான் கேட்கிறார், என் ஜனமாகிய குமாரத்தைய நான் வேற எப்படி நடத்துவேன்? ஹல்லேலூயா. அப்படி வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு வனாந்திரத்தை பர்பஸா தேவன் அனுமதித்ததின் நோக்கத்தை அவர் அப்படி நயங்காட்டி வனாந்திரத்தை கொண்டு வர்றாராம். இது ஆரம்பத்தில் நமக்கு ஏமாற்றம் போல இருக்கும், ஆனா பிற்பாடுதான் தெரியும் இது ஒரு பெரிய மாற்றம். ஜெபிக்காதவன்லாம் ஜெபம் பண்றான். ஆமென். என்ன பிரவீன் பிரதர் கரெக்ட் தானே? இன்னைக்கு பிரதர் பிரவீன் இருக்கிறாங்க. ஒரு காலத்துல அவருக்காக அந்த குடும்பம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, சொல்லல. இன்னைக்கு அவர் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்? ஒரு வனாந்திரம் வந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். என்ன அலெக்ஸ் பிரதர்? ஆமென். ஒரு வனாந்திரத்தை எதுக்கு கொண்டு வர்றாருன்னா, நமக்குள்ள எந்த ஒரு நற்கிரியையும் துவங்குகிறது அவர் தாங்க. யாக்கோபு ஜெபித்தான் என்றல்ல, யாக்கோபு அவர் நேசித்ததுனால அவனை ஜெபிக்க வைத்தார். ஆண்டவர் அவனை ஜெபிக்க வைக்க அவனுக்கு என்னெல்லாம் காண்பித்து கொடுக்கிறாருன்னா, மேலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சதுனால தான் எடுத்து வாசிக்கல. இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 28வது அதிகாரத்தின் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். 13 அதற்கு மேலாக கர்த்தர் நிற்கிறார். இப்போ யாக்கோபை ஜெபிக்க வைக்கிறதற்கு ஆண்டவர் என்ன காண்பித்து கொடுக்கிறார்னா, அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறதை காண்பித்து கொடுக்கிறார். கர்த்தர் மேல இருக்கிறார், யாக்கோபு கீழே இருக்கிறான். இப்போ ஒரு ஏணி வைக்கப்பட்டு அதுல தூதர்கள் இங்கிருந்து அவரிடத்தில் போறாங்க, அவரிடத்திலிருந்து இங்க வராங்க. இங்கிருந்து போறது ஜெபம், அங்கிருந்து வர்றது பதில். யாக்கோபு, இவ்வளவு காலம் நீ உன் தேவையை உங்க அம்மா கிட்ட கேட்ட, உங்க அப்பா கிட்ட கேட்ட, ஆனா இப்போ உன்னால கேட்க முடியாது. ஏன்னா இப்போ நீ இருக்கிற சூழ்நிலை என்பது வனாந்திரம். நாம் பெற்றோரிடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் சில காரியங்களை கேட்க முடியும். எல்லா உறவுகளிடத்துல அப்படிதான். ஆனா யாக்கோபு, நீ புரிஞ்சுக்கோ, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கு மேல நான் நிற்பேன். நான் எங்கேயோ நிக்கிறேன் நினைக்காத. நீ அங்க இருந்து உன் இருதயத்துல என்ன கூப்பிட்டா கூட பதில் மேல வந்துடும்.
ஏன்னா நான் நிக்கிற இடத்திலிருந்து அவர் இருக்கிற இடத்திற்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னால ஏறி கொண்டு போய் கொடுக்க முடியாது, ஆனால் நான் கூப்பிட்டால். ஹல்லேலூயா. இப்படி சொல்ல விரும்புகிறேன், யாக்கோபே உனக்கு நான் இருக்கிறேன். இரண்டாவது, யாக்கோபே என்ன இனி கேட்கணும்னாலும் நீ என்கிட்ட கேளு. மூன்றாவது, என்னால மட்டும்தான் உன் கூட எப்பவுமே இருக்க முடியும், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர். ஓகே, இனி அப்படியே இந்த அதிகாரத்தில் கை வச்சுட்டு எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அப்போ அதை அப்படியே இங்கே கொண்டு வாங்க. இப்போ கூடாரத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஆபிரகாம் தாத்தா, அப்பா, பையன் இல்ல. இப்போ யாக்கோபு யாரெல்லாம் பார்த்திருக்கிறாரு? தாத்தாவை பார்த்திருக்கிறார், அடுத்து அப்பாவை பார்த்திருக்கிறார். தாத்தா மரித்து விட்டார், அப்பா இருக்கிறார். இப்போ யாக்கோபு இருக்கிற சிச்சுவேஷன், யாக்கோபு அப்படி வாழ்ந்தவன், அதான் சொன்ன கஷ்டம் தெரியாம வாழ்ந்தவன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன். ஆனா யாக்கோபை கொஞ்சம் பாரு, இங்க யார் இருக்கிறா? உங்க அப்பா இருக்கிறாங்களா? இங்க உங்க தாத்தா இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா நான் இருக்கிறேன் பாத்தியா? தாத்தா உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, சொந்தக்காரங்க உண்டு, உறவுகள் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா யாக்கோபு நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, எப்பவுமே உன் கூட நான் மட்டும்தான் உண்டு. எப்பவுமே உன் கூட. அங்கதான் யாக்கோபுடைய பிரேயர் லைஃபே ஸ்டார்ட் ஆச்சு. அதன் பிறகு அவன் அம்மா கிட்டையும் கேட்கல, அப்பா கிட்டையும் கேட்கல. அவனுக்கு ஏதாவது ஒன்னா யாபோக்காட்டின் கரை எங்கேயா தனியா போய் உட்காந்துருவான். அழுறதுக்கும் கேட்கறதற்கும் போராடுறதற்கும் கெஞ்சுறதுக்கும் முறையிடுறதற்கும் தனியா போயிடுவான். எல்லாரும் இருந்தாங்க. இப்ப தாத்தா இல்ல, அப்பா இருக்கிறாங்க. ஆனா இப்போ உன் கூட இருக்க முடியுதா? இப்போ உன் கூட இருக்க முடியுதா? முடியல, முடியாது. நீ போற இடத்துக்கெல்லாம் உங்க அப்பாவுக்கு வர முடியாது, வயசாச்சு. அவருக்கு பார்வை கூட சரியா கிடையாது, முடியல, தெரியும். ஆனா நான் இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் இருப்பேன். தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன்னா தேவரீர் என்னோடு. இந்த ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அவன் ஆழ் மனதிலே வைக்கிறார். யாக்கோபு இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மை சிநேகிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நம்மை தேவன் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியல்ல தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். அவர் அப்படி பார்த்து விரும்பினதுனாலதான் ராகாவையும் உள்ள கொண்டு வந்தார், ரூத்தையும் உள்ள கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவன் நம்ம எப்படி இல்லைன்னா ரூத்ல என்ன வாய்ப்புங்க இருக்கு? ரூத்ல வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? மோவாபிய ஸ்திரீ 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் அந்த குடும்பத்தை விட்டு தலைமுறை விட்டு நீங்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராகாப் யாருங்க? வேசி. எரிகோ மதில்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். அந்த மதில் இடியும் போது முதல்ல யார் தான் சாகணும்? அவதான் சாகணும். ஆனா கர்த்தர் அவங்களை கொண்டு வர விரும்பினார், கொண்டு வர விரும்பினார். ஹல்லேலூயா. என்னை பயில் காட்டி இழுத்த. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலக பிரகாரமா லவ் பண்றவங்க எல்லாம் பார்க்கு, பீச், ரெஸ்டாரண்ட் இப்படி மீட் பண்ணுவாங்க. ஆனா பரலோக நேசர் நம்மளை மீட் பண்றதுக்காக வனாந்திரத்தை கூட்டிட்டு வர, தனிமையில அவரோடு கூட கைகளை தட்டி ஹல்லேலூயா, வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? ஹல்லேலூயா. கொண்டு வரார். வனாந்திரத்தில் ஏன் கொண்டு வர்றாருன்னா தெரிஞ்சுக்கோ, ஒன்னு நேசிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது.
வனாந்தரத்தில் ஒரு பில்லோ கூட கிடையாது. ஒருவனை ஜெபிக்க வைக்கிறதற்கு தேவன் ஒருவனை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர ஆபிரகாம் ஜெபம் பண்ணார், ஈசாக்கு ஜெபம் பண்ணார். யாக்கோபுக்கு லைஃப்ல இன்னும் பிரேயரே இல்லை. ஜெபம் பண்ண வைக்கணும், ஜெபம் பண்ண வச்சிட்டார். ஆமென். சில நினைக்கலாம் கடைசியில் என்னையும் உபவாச ஜெபத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களே ஆண்டவரே. கொண்டு வருவார்ல, ஏன்னா உங்களை அவர் பார்த்த விதம் வேற. நான் யாக்கோபை சிநேகித்தேன். யாக்கோபு தன் வாழ்க்கையில வைத்த 3 விண்ணப்பங்கள், யாக்கோபு ஜெபத்தில் கேட்ட 3 காரியங்கள், நாம் கேட்க வேண்டிய 3 முக்கியமான காரியங்களை தான் இந்த நாளிலே நாம் கொஞ்சம் டைம் போயிட்டு கொஞ்சம் நான் சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது என்ன கேட்கிறான் என்றால், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தின் 20, 21 வசனங்கள். யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். முதலாவது யாக்கோபு என்ன கேட்கிறார்னா, இந்த பூமியில வாழும் நாட்கள் என்ன தேவையோ, அதாவது வாழ்க்கை பயணத்திற்கு வேண்டியதை எல்லாம் கேட்கிறான். ஒருத்தங்க இந்த பூமியில வாழ்றதுக்கு என்ன தேவை அதை கேட்கிறான். ஆமா, நான் போகிற இடத்துல எல்லாம் காப்பாற்றணும். முதல்ல அவன் என்ன கேட்கிறான்னா, எனக்கு துணை, எனக்கு சப்போர்ட்டா நீங்க இருங்க. என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா எப்போ என் கூட இருக்கட்டும். கேட்கல, ஏன்னா அவன் புரிந்து கொண்டான், கண்டு கொண்டான். ஒரு பிரச்சனை வந்ததும், பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தாயார், உன்மேல் விழும் சாபம் என்மேல். ஒரு பிரச்சனை வந்ததும் அனுப்பி தான் விட்டாங்களே தவிர, கொஞ்ச காலம் தான் நம்முடைய உறவுகள் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நம்ம ப்ராப்ளமை எப்பவுமே ஃபேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசம் வைத்த அத்தனை பெற்றோரும் ஏதோ ஒரு சூழலிலே பிள்ளையை பாரமாய் நினைப்பது உண்டு. இதான் உலகம். ஏதோ ஒரு சூழலில் அம்மா சொல்றாங்க, அப்பாவை கூப்பிட்டு சொல்லுங்க, பாருப்பா நீ அங்க போயிரு அனுப்பி விடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, நான் அவன் கூட இருக்கிறேன். அப்ப அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா அவருடைய துணை தேவை, அவ்வளவுதான். அவருடைய துணை தேவை. அடுத்து அவன் கேட்கிற அன்றாட எனக்கு போஜனத்தை கொடுங்க, பாதுகாப்பு கேட்கிறான், அன்றாட தேவைகளை சொல்லி கேட்கிறான். அது மாத்திரமல்ல, 21வது வசனத்தில் என்ன என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய ஓட்டம் எப்படி முடியணும்? சமாதானத்தோட. சமாதானத்தோட. நல்ல மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆண்டவரே ஏங்கி முடியக்கூடாது, சமாதானத்தோட. அவன் கேட்டதை கர்த்தர் வாய்க்கப்பனார் தெரியுமா? எப்படி தெரியுமா? யாக்கோபு ஓட்டத்தை முடித்தான், கோலின் மேல் சாய்ந்து. இதுக்குதான் இது தேவைங்க. எத்தனை வருஷம், ஏன்னா இத்தனை வருஷம் நான் வாழணும்னு அவன் கேட்கல. ஆனா நான் முடியும் போது என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளைய குறித்து பாரத்தோட நான் கண்ண மூடக்கூடாது, அல்லது என் குடும்பத்தை, அப்படி இல்லை, சமாதானத்தோடு. இது கேட்குறான். என் கூட இருங்கப்பா, எனக்கு உணவு கொடுங்க, எனக்கு வஸ்திரம் கொடுங்க, அதாவது எனக்கு அன்றாட தேவையை சந்திங்க, என்னை பாதுகாத்துக்கோங்க, என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுங்க. ஆமே. அப்போ வாழ்க்கை பயணத்திற்கு வேண்டியதை யாக்கோபு தன்னுடைய ஜெபத்தில் வைக்கிறான். நம்முடைய ஜெபத்தில் நமக்கு இல்லைன்னு வரும்போது தான் கேட்கிறோம், அனுதினமும் கேட்கணும். ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் என்று ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாங்க, நாளைக்கு இதை கேளுன்னு அர்த்தம். டெய்லி கேளு, மண்ணாவை டெய்லி எடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் இருந்து டெய்லி பொறுக்கணும். அப்ப அன்றாட தேவைகளுக்காக தினமும் தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆகாரம் இருந்தாலும் சாப்பிடுறதுக்கு பசி வேணும்லாங்க. சாப்பிடுறதுக்கு எப்போ யாருடைய ஃபேஸ் மாறும் தெரியாது. 20 வருஷம் மாமா வீட்டில் இருந்தார். யாக்கோபால மாமாவுக்கு லாபமாய் தவிர நஷ்டம் கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவருடைய முகம், அவ்வளவுதான். இதுதான் உலகம், இதுதான் சூழ்நிலை. நேத்து வரை அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க?
இங்க பாருப்பா, உண்மையில் விழும் சாபம். அடுத்த நாள் கிளம்பு கிளம்பு. அம்மாவும் இப்படிதான், சொல்லுங்க, மாமாவும் இப்படிதான், இந்த உலகமே இப்படிதான். லவ் பண்ணி மேரேஜ் பண்ற ராகேல இப்ப சட்டையை பிடிச்சே எனக்கு பிள்ளை விடு. லேயாள் மேல எங்கேயாவது கோபப்பட்டாருன்னு இருக்கா? இல்ல. ஆனா யார் மேலதான் கோபம்? இதான் உலக ஸ்நேகம். இவ்வளவுதான். வாழ்க்கை நமக்கு அன்றாட தேவைய அப்பா சமூகத்தில் இருந்து கேட்கணும். அவன் எது வரைக்கும் கேட்டானா, கடைசி வரைக்கும் கேட்டான். நான் திரும்பி வரும்போது நான் சமாதானத்தோடு வந்துடணும். ஆமே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் என் கண் அந்த சமாதானத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். தாவீது, யாக்கோபு ஒரு சூழ்நிலையில் யாக்கோபுக்கு ரொம்ப யோசேப்பு பிரிகிற சூழ்நிலை வந்தபோது யாக்கோபு என்ன நினைச்சிட்டாருன்னா, நான் துக்கத்தோட தான் பாதாளத்தில் இறங்க போறேன். யாக்கோபுடைய ஜெபம் என்ன? சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணும். ஆனால் யாக்கோபு இருக்கிற சூழ்நிலை என்ன? ஆனால் கர்த்தர் யாக்கோபின் கண்ணை மூட விடலையே. கடைசியில் யோசேப்பையும் யோசேப்பின் பிள்ளையும் பார்க்க வச்சுட்டு இப்போ கோலின் மேல் சாய்ந்து கொண்டு யாக்கோபு எப்படி ஓட்டத்தை முடிச்சார் தெரியுமா? வர்ஷிப் பண்ணிட்டு, ஆராதிச்சுட்டு, ஹல்லேலூயா, வர்ஷிப் பண்ணிட்டே போயிட்டார் அங்க ஆராதிக்க. ஆமென். அப்ப அன்றாட தேவையை யாக்கோபு ஜெபத்துல கேட்கிறான். இரண்டாவது எதை கேட்கிறான்? ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை ஜெபத்துல கேட்கிறான். எப்பொழுது வாக்கு தத்தத்தை கேட்டான் சொல்லுங்க? ஆண்டவர் பிராமிஸ் பண்ணார்ல வார்த்தை, அதுக்கு எந்த டைம்ல அவன் கேட்கிறான் ஜெபத்துல? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. என் சகோதரனாக ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். பயந்திருக்கிறேன். ஒரு பயம் வந்த போது யாக்கோபு ஜெபத்துல எதை கேட்கிறான்? வாக்குத்தத்தம். அவன் ஜெபத்துல நினைவுல கொண்டு வருகிறான். தேவனுக்கு அதை சொல்றான். நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, இப்படி செய்வேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப இவனுடைய பயம் என்ன? நாளைக்கு என் கதை முடியுது. ஆனா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. உடனே அவன் ஜெபத்துல வாக்குத்தத்தத்தை தான் கொண்டு வரான். வேற எதையும் வாக்குத்தத்தத்தை கொண்டு வர. இப்படி சொன்னீரே, இப்படி வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்தவன் யோசபாத் அப்படிதான் வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்தான். மோசே ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஆராதித்து தேவ கோபத்துக்கு உள்ளான போது தேவன் அழிச்சிருவார்னு தெரிஞ்சதும் மோசே எதை வச்சுதான் கெஞ்சி அழுதான் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை. ஆமே. யாத்திரை 32:13. உமது தாசனாகிய ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலை நினைத்தருளும் உன் சந்ததியை பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீர். ஆண்டவரே, அப்படி சொன்னீங்களே ஆண்டவரே. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் அழிக்கணும்னு நினைச்சதை கூட அவர் நிறுத்தி வைப்பார்னா ஏசாக்களுக்கெல்லாம் நம்மை தப்புவிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். ஜெபத்துல வாக்கு தத்தத்தை கேட்கணும். எப்பெல்லாம் நாளை குறித்த பயம் வருதோ அப்பெல்லாம் ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை வச்சுக்கலுங்க. வெறுமையில அன்றாட தேவையை சொல்லி கேட்கிறான். வெறுமையான வனாந்திரத்துல வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்கிறான். பயம் வரும்போது, நாளை குறித்த நடுக்க வரும்போது, கலக்க வரும்போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கேட்கிறான். ஜெபத்தில் மிகவும் வியாகுலப்பட்டான். அவன் வனாந்திரத்துல அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவர் இந்த ஜெப வாழ்க்கையை ஜெப ஜீவியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அது பிறகு வியாகுலப்பட்ட போது கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுறான். சொல்றான், ஆண்டவர் நான் ரொம்ப பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே. முதல் நாள் ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய காரியங்களை
சொல்லும்போது சொன்னேன், முதல்ல உங்க காரியத்தை சொல்லுங்க. நீங்க ஆண்டவரே நான் பயந்திருக்கேன். அந்த தகப்பன் சொன்னான் அல்லவா, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு ஆண்டவரே. அதாவது தேவனிடத்துல எல்லாத்தையும் சொல்லணுங்க, சொல்லணும். இருதயத்தில் ஒரு இது கூட இருக்கக்கூடாது. ஆண்டவரே நீங்க கிடைக்கும்னு சொல்றீங்க, ஆனா என் உள்ளம் சொல்லுது இது கிடைக்காதுன்னு சொல்லுது. அதனால கொஞ்சம் என் இருதயத்தை மாற்று. அவ நாம் நம்முடைய நிலைமையை சொல்லும் போது அந்த இடத்துல தான் நாங்க அவருடைய பவுல் தன் பலவீனத்தை சொன்னது தானே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில். அதுதானுங்க கிருபை. அதுதானுங்க இந்த கிருபாசன தண்டை ஓடி வந்தே கிருபையாய். இந்த பாட்டு எழுதுனதே அப்படிதான். ஆமே, அதாவது காத்திருக்கும் காலத்துல அதான் சொன்னேன், மற்ற 8 வருஷம் ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். அப்ப எவ்வளவு காலம் சில காரியங்களை ஆண்டவர் சமயத்தில் பழைய சர்ச்சில் ஸ்டேஜுக்கு 2 சைட்லையும் படி உண்டு. அந்த லெஃப்ட் சைடு படியில் உட்காந்துருந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லை. ஆண்டவர் நான் யோபு கிடையாது, யோபு மாதிரி எனக்கு பொறுமை கிடையாது, தானியேல மாதிரி தைரியம் கிடையாது, யோசேப்பை மாதிரி உண்மை கிடையாது, பரிசுத்தம் கிடையாது. அதனால உங்களுக்கு என்ன தெரியும்? சோதனையே வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஆனா விழுந்துருவேன் தெரிஞ்ச அந்த சோதனையில மட்டும் இந்த சோதனைகள் தாங்க பலனில். அப்பதான் இந்த பாட்டு, இந்த ஜெபத்தை அப்படியே பாட்டாண்டவர் கொடுத்தாங்க. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவே. உம் கிருபை இல்லை என்றால் உம்பலத்தால் என் சுயபலத்தால் ஒன்றும் செய்திட, அது உங்களுக்கு தெரியும். ஆமா, நம்முடைய காரணம் சொல்ல நான் பயந்து இருக்கிறேன் ஆண்டவரே, அதனால நீங்க எனக்கு செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு செய்யுங்க. ஜெபத்துல வாழ்க்கையில் நாளை குறித்த பயம் வரும்போது, நம்பிக்கையற்ற நிலைமை வரும்போது, அவன் ஜனங்களை கூட்டம் கூட்டமா ஃப்ரெண்ட்ல அனுப்புறான். முதல்ல வேலைக்காரங்களை அனுப்புறான், அடுத்து ராகே இது யார் அனுப்புறான், லேயாள் அனுப்புறான். பார்த்தா செத்தா முதல்ல லேயாள் அனுப்புறான், அதுக்கு பின்னாடி ராகேல். லேயாள் சாகட்டும் முன்னாடி லேயாளை வச்சான், ஆனா முதல்ல செத்தது ராகேல். அதனால மனுஷன் தீர்மானிப்பதல்ல நம்முடைய முடிவு. ஆமே, ஹல்லேலூயா. செத்த முதல்ல லேயாளையும் கூட்டத்தை ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு பின்னாடி ராகேல வச்சுட்டு அதுக்கும் பின்னாடி நம்ம அண்ணன் அங்கிருந்து அடிச்சுட்டு வர்றான்னா இங்கிருந்து ஓடிடணும். போய் உட்காந்து அப்பா நாளை கம்ப்ளீட்டா அந்த அந்த லாஸ்ட் இப்ப இருக்கிற ஒரே பிடி என்ன அப்படின்னா வார்த்தை மட்டும். எங்க எல்லாமோ பிடிச்சிட்டு இருந்தோம் இல்ல, 100 கயிறுகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தோம். இது விட்டா இது, இது விட்டா அது, அது விட்டா இது. இப்ப அத்தனை கயிறு மறைந்து விட்டது. பரலோகத்திலிருந்து வார்த்தை என்னும் ஒரு கயிறு மட்டும், அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை மட்டும், அத்தனை கயிறு அறுந்துட்டு, அம்மா வீட்டுல இருந்த கயிறு அத்துட்டு, மாமா வீட்டுல இருந்த கயிறும் அத்துட்டு, இவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னும் கயிறு மட்டும் பிடிச்சு. இந்த கயிறுனுடைய மற்ற கயிறுக்கும் இந்த கயிறுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற கயிறுல நாம இருக பிடிக்கணும், இந்த கயிறு நம்ம தொட்டா போதும், அது நம்மளை பிடிச்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க எப்படி அதை கை கொடுத்தா போதும், அது நம்மளை பிடிச்சு வச்சுக்கணும். அதனால ஆண்டவரே இப்படி சொன்னீரே, ஆண்டவரே சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமா சொன்ன யாக்கோபே, அப்படிதான் நடக்க போகுது. இன்று வர இஸ்ரேல் கேட்டாலே அத்தனை உலக நாடுகளும் நடுங்க. காரணம் என்ன? வாக்கு தத்தம். இஸ்ரேல் ஒரு புதிய கண்டுபிடிப்புனா யாருதான் கண்டுபிடிக்கிறாங்க? நோபல் பிரைஸ் நிறைய வாங்கினது யாருதான்? மூன்றாவது அவன் ஜெபத்துல என்ன கேட்டான் தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். உண்மையிலேயே இப்பொழுது அவன் ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதத்தை கேட்டிருப்பார்? ஆல்ரெடி 2 பரிவாரங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டார். உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்றால் மாற்றம்.
எல்லாரும் சொல்லுங்க. தேவனால் நமக்குள்ளே உண்டாகும் மாற்றமே நாம் பெற்றுக்கொண்ட அத்தனை ஆசீர்வாதங்களை விட மேன்மையான ஆசீர்வாதம். எத்தனை காலாண்டவருடைய ஓடி ஒளித்து பயந்து ஏமாத்தி இப்படி எவ்வளவு காலாண்டவர் வாழ்றதுக்கு. யாக்கோபின் ஆரம்பம் ஏமாற்றம், அப்புறம் ஓடுறது, அப்புறம் இங்க இருந்து திருப்பி வர்றது, பயந்து, இப்படி எத்தனை காலம். எனக்குள்ள ஒரு மாற்றம், மாற்றத்துக்கு ஜெபித்தான். கர்த்தர் அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல். 28வது வசனம். உன் பேர் இனி யாக்கோபு என்னப்பட. உன்னை பத்தி என்னெல்லாம் சொன்னாங்களோ ஏசாட்ட கேட்ட என்ன சொல்லுவான்? அவன் யாக்கோபு தானே, அவனுக்கு தெரியாத ஏமாத்துறவன். இனி அது சொல்லப்படாது. உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல். அப்பாட்ட கேட்ட என்ன சொல்லுவார்? நல்ல பையன் தான், வீட்டில் தான் இருந்தான், ஆனா கடைசியில் என்னையே. அம்மாட்ட என்ன சொல்லுவாங்க? போறேன்னு போனான், 20 வருஷம் ஆச்சு. இதா யாக்கோபு. உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். மாற்றத்துக்கு முன் யாக்கோபு, மாற்றத்துக்கு பின் யாக்கோபு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, மாற்றத்துக்கு முன்னே அவன் ஓடி போகிறவனாயிருந்தான், மாற்றத்துக்கு பின்னே அவன் முன்பாக போகிறவனாயிருக்கிறான். தொடுதலுக்கு முன்னாடி எல்லாரையும் முன்னாடி விட்டு பின்னாடி நிற்கிறான். இஸ்ரவேலை மாற்றப்பட்ட பிறகு 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தான் அவர்களுக்கு முன்னாக போய், மாற்றத்துக்கு முன்னே அவன் அபகரித்தான். ஏசாவனுடைய சேஷபுத்திர பாகத்தை அபகரித்தான். மாற்றத்துக்கு பின்னே அவன் ஆசீர்வதித்தான். எகிப்துல போனா பார்வோனை என்ன செய்கிறான்? ஆசீர்வதிக்கிறான். ஆமா, என்ன ஆசீர்வதிக்கிறது? என்னங்க கொடுக்கிறது? பிள்ளைங்களை வரிசையாய் கொண்டு வந்து நிறுத்தி அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான். ஆமா, இந்த மாற்றம் வேணாண்டவரே. அதாவது ஒருத்தங்க கிட்ட இருக்கிற நன்மையை நான் எடுக்கணும்னு நினைக்கிறத விட அவங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறது தான் மாற்றம். அவன் கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும். அவன் வேலையில், அவன் ஸ்தானத்தில் நான் எப்படியாவது போய் இருக்கணும், அவனை இப்படி நினைக்கிறது இல்லை. தேவன் அதை விட மேன்மையா வைப்பாருங்க. நான் என்ன நினைக்கணும்? அவன் நல்லா இருக்கணும். பார்வனை போய் பிளஸ் பண்றாரு, பிளஸ் பண்றாரு. யோசேப்பு மூத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது யாக்கோபு எப்ராஹிம் நல்லா இருப்பான்டா, அவனை நல்லா இருக்கணும். நேற்று ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்களுடைய பர்த்டே நைட்டு பேசிட்டு இருக்கும்போது, பேசி விஷ் பண்ணி வைக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லி வச்சார். எல்லாம் கேட்டா சொல்லு, டேவிட்ட கேட்டா சொல்லு, வீட்டில் எல்லாம் கேட்டா சொல்லு, நீ நினைக்கிற தெரியுமா அதை விட நீ நல்லா இருப்பேனா அப்படின்னா. என்ன ஒரு வாழ்த்து! நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற தெரியுமா அதை விட நீ நல்லா இருப்பேனா அப்படி சொல்லிட்டு அவரு பிளஸ் பண்ணணும் மனசார. ஆண்டவர் இவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. சர்ச்சில் வந்து இருந்தோடனே சிலர் வந்து அழுது ஜெபம் பண்ணுவாங்க, நான் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. உடனே ஆண்டவர் இவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இதாங்க மாற்றப்பட்டவன். இல்லைன்னா இன்னும் யாக்கோபு எண்ணப்படாமல். வேற யாக்கோபன் பல இடத்துல வந்தாலும் அவன் எப்படி எண்ணப்படுகிறான் தெரியுமா? இஸ்ரவேல். ஆமென், ஹல்லேலூயா. அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறவன். இதான் மாற்றம். உண்மையான மாற்றப்பட்டவனுடைய அடையாளம் என்ன? மாற்றம் வருவதற்கு முன்னே அவன் ராகேலுக்காக காத்திருந்தான். மாற்றப்பட்டவன் சொல்லுகிறான் 49:18, உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறேன். ராகேல் உலக சிநேகம், ரட்சிப்பு என்பது கர்த்தருடைய வருகை, அது நித்திய மீட்பு. மாற்றம் வந்தவன் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக. ஹல்லேலூயா. உலகத்துக்காய் காத்திருக்கிறவன் அல்ல, நித்தியத்துக்காய் காத்திருக்கிறவன். தான் மாற்ற வேணும், மாற்ற வேணும். எதுக்காக ஜெபிக்கிறான்? வாழ்க்கை பயணத்துக்கு வேண்டியவைகள் தேவனிடத்தில் கேட்கிறான், வாக்கு தத்தத்தை கேட்கிறான், மாற்றத்தை கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நாம் கேட்க வேண்டிய ஜெபங்கள் இது.
தேவ சமூகத்தில் இப்பொழுது நம்மை தாழ்ந்த சமூகத்தில் இந்த 3 காரியங்களுக்காக செபிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவரே, என் வாழ்க்கை பயணத்துல நீங்க கூடவே இருக்கணும். என்னுடைய ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திக்கணும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு தேவை, கொஞ்சம் வாய்களை திறந்து உங்க காரியங்களை சொல்லி தேவனிடத்துல இப்ப கேளுங்க. ஆமென் ஆண்டவரே. என்னுடைய ஓட்டத்தை நான் சமாதானத்தோட தான் முடிக்கணும்பா. ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நடத்துவீராக, நீங்க நடத்துவீராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல. கேளுங்க. ராபா லாக்கா பாதா, என் கூடவே இருங்கப்பா. வேற யாருக்கும் என் கூட இருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீங்க கூட இருங்கப்பா. என்னுடைய நீ ஒவ்வொரு தேவைக்காக நான் ஒவ்வொருத்தட்ட போய் நிக்கிற நிலைமை எனக்கு வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. என் நல்ல தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, ஹல்லேலூயா, என் ஜெபத்தை கேட்கிறவரே, என் வாழ்க்கையில ஜெப ஜீவியத்தை துவங்கினவரே, ஜெபிக்க வைக்கிறவரே, அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல கற்று தந்திரே, என் வாழ்க்கையில அனுமதித்த வனாந்திரமே, உன்னை ஜெபிக்க வைக்கதா. ஆபிரகாம் ஈசாக்கு வரிசையில உன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்குதான். கர்த்தாவே, என் தேவை நீர் அறிவீரப்பா. என் தேவை பார்க்கல நீர் பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாய் சந்திப்பீர், நிச்சயமாய் வாக்கிய பண்ணுவீர். உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக, கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக, கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக. லேமா ஷேரே பாலா கபாதாரா ஹண்டரா பலரா ரிபலரா. அப்படியே வாக்கு தத்தத்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை கேளுங்க, வாக்கு தத்தத்தை கேளுங்க. யாக்கோபு கேட்டானே, நீர் எனக்கு இப்படி சொன்னது உண்டு, நீங்க எனக்கு இப்படி சொன்னீங்களேப்பா. அன்னைக்கு நான் இதுக்காக ஜெபித்த போது இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்களே ஆண்டவரே. ஆமென். அன்னைக்கு நான் ஆண்டவரே பிள்ளைக்காக ஜெபித்த போது இப்படி ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தீங்களே. என் எதிர்காலத்துக்காக ஜெபித்த போது இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்தீங்களே ஆண்டவரே. பயந்து பயந்து ஒரு இரவுல பயந்து தூக்கம் வராம நடுங்கி கொண்டிருந்த போது இப்படி ஒரு வார்த்தை எனக்கு சொன்னீங்களேப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், நான் ரொம்ப வியாகுலத்தோடு இருக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப பயந்து இருக்கிறேன்ப்பா. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே எனக்கு ஆறுதல். உடைய வாக்கு அல்லவா என்னை உயிர்ப்பித்து இதுவரை கொண்டு வந்தது. இத்தனை ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் பரதேசிய போல சஞ்சரித்த இத்தனை நாட்களும் உடைய வார்த்தை மட்டும்தான்ப்பா எனக்கு பிடி. மற்ற எல்லா கயிறு அருந்துட்டுப்பா, மீது எல்லா கயிறு ஆண்டவர் அருந்து விழுந்ததப்பா. வேற எனக்கு இப்ப எங்க ஆண்டவரை பிடிக்க முடியும்? உடைய வார்த்தையை தான் பிடித்து கொண்டிருக்கிறப்பா. நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிற ஆண்டவரே. வாக்கு தத்தத்தை சொல்லி கேளுங்க, வாக்கு தத்தத்தை சொல்லி கேளுங்க. வாக்கு தத்தத்தை சொல்லி கேளுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வேலைக்காக வேலை இருக்குமா போயிருமான்னு பயந்த போது எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்க. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட போஜனம் தான் எலியாவை தொடர்ந்து ஓட வச்சது. வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க, அதுவும் அறந்துட்டுனா அதுக்கப்புறம் யாக்கோபை பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவரே, வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க கரத்தையே உங்க முகத்தையே நான் நோக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையப்பா. 2 கைகளை உயர்த்தி யாக்கோ ஒரு மாற்றத்துக்காக ஜெபம் பண்ண. எவ்வளவு காலாண்டவருடைய பயந்து பயந்து ஒளித்து ஒளித்து. ஹல்லேலூயா. நமக்கு தெரியுது எனக்குள்ள ஒரு மாற்றம் தாங்கப்பா. நான் அபகரிக்கிறவனா அல்ல, ஆசீர்வதிக்கிறவனா இருக்கணும். நான் ஓடி ஒளிகிறவனா அல்ல, முன்பாக நடந்து போகிறவனா இருக்கணும். நான் உலக சிநேகத்துக்காய் காத்திருக்கிறவனா அல்ல, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவனா இருக்கணும். எனக்குள்ள இந்த மாற்றத்தை தாங்க ஆண்டவரே, மாற்றத்தை தாங்கப்பா. யாக்கோபை தொட்டீங்களே, அவன் இஸ்ரவேல் என படுவான் என்று சொன்னீரே. இன்று வரைக்கும் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது. அப்பா, ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். நீர் விரும்பாத சுபாவங்கள் என்னை விட்டு விலகட்டும். நீர் விரும்பாத வாழ்க்கை வேண்டாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
ஐயா, நாங்க உங்களுக்கு பிரியமா இருக்கணும்பா. எங்களுக்குள்ள அந்த மாற்றம் வேணும்பா. பிறனுடைய நன்மை அபகரிக்கிறவர்களாய் அல்ல, பிறர் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. ஜெபம் பண்ணுங்க, உண்மையா கேளுங்க. உங்க வாழ்க்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த மனசை கொடுங்கப்பா. நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் பாத்தீங்களா, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதான் அவருடைய விருப்பம். அதுதாங்க நம்முடைய விருப்பமா இருக்கணும். ஆண்டவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். என் கூட ஆராதிக்க வர்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மனசை தாங்கப்பா. வரமாட்டேங்குதேப்பா, வரமாட்டேங்குதேப்பா. ஒருத்தங்க ஏதாவது பேசினாலோ செஞ்சாலோ அவங்க எப்படியாவது விழணும், ஏதாவது அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதாவது நடக்கணும் தானே நினைக்க தோணுது. ஆண்டவரே, அது யாக்கோபின் நினைவு இல்லவா, இஸ்ரவேலின் நினைவாய் தாங்கப்பா. ஆசீர்வதித்தானேப்பா, பார்வோனே ஆசீர்வதித்தானே. ஆண்டவரே, அந்த நல்ல மனசை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்குள்ள அந்த நல்ல மாற்றத்தை தாங்கப்பா. கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. என் நல்ல தகப்பனே, இறங்கும் ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தர் எங்களோடு இடைபெற்றீர், பேசினீர். யாக்கோபு கேட்டான், பெற்றுக்கொண்டான். இந்த அனுபவத்திலே கர்த்தர் நம்மையும் உருவாக்குகிற தயவுக்காக நல்ல கரங்களை தட்டி, அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஷரபல கபதன ரப சதரபல ஏபலர தடரபலர தனரஹ ஏலே ஹம்சரபல கபதன ரப ஏரபலர ஹண்டரபலரியா தரரப ஷேபலர ஏமரப கபரபலர தனரியா தர. Glory, glory, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Jesus, Jesus. ஏபலரம ஷேரபலரியா தனரப உடரபலர தனரா ஹண்டரா லகதரா ஏபலரியா தனரப உரபலரதரா ஷபலபரா கபரபலரியா தரடரா ரிபலரியா தனரேல கதரியா தனரா. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த 4வது நாளில் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே, உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய திரு சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்க, செபிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு ஆண்டவரை கேட்ட நல்ல அனுபவம். ஆண்டவரே, அவன் தனக்குள்ளே மாற்றத்தை கேட்டான், வாக்குத்தத்தத்தை கேட்டான், தனக்கு என்ன வேண்டியதோ அதை கேட்டான். நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, எப்படி யாக்கோபு எனப்படாமல் அவன் இஸ்ரவேல் எனப்பட்டானோ அப்படியே நீர் விரும்புகிற பிரகாரம் நாங்கள் அழைக்கப்பட, காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நாளை உள்ள ஜெபத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.